அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் ராஜஸ்தான் சட்டமன்றத்திலே நடந்த சட்டமன்ற கூட்டத்திலே மதமாற்ற தடை சட்டத்தின் புதிய ஒரு இணைப்பாக சில புதிய சட்டங்களை எல்லாம் சேர்த்து மிக கொடூரமான ஒரு சட்டத்தை ராஜஸ்தான் சட்டமன்றம் இயற்றியது. காங்கிரஸ் அதை கடுமையாக எதிர்த்தும் கூட அந்த சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இன்று அது கையெழுத்துக்காக கவர்னரிடத்திலும் ஜனாதிபதியிடத்திலும் காத்திருக்கிறது. விரைவில் அந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சட்டத்தை குறித்தும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக சரத்துக்கள், அதன் பிரிவுகள் எப்படியெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து விரிவாக இந்த காணொலியிலே நாம் பார்க்கலாம். வாருங்கள், இந்த காணொலிக்குள் போவதற்கு முன்பாக எங்களை தொடர வேண்டும் என்றால், இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் என்றால், தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நீங்கள் இதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். அநேகரிடத்தில் கொண்டு போய் அநேகருக்கு இப்படிப்பட்ட செய்திகளை சொல்ல எங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தெரியுங்கள். வாருங்கள், இப்பொழுது செய்திக்குள்ளால் நாம் கடந்து போவோம். இந்த நாட்களிலே அவர்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை ஏன் கொண்டு வருகிறார்கள்? ஆள்கிற பிஜேபி அரசு எப்படி சிறுபான்மை கிறிஸ்துவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் இந்த தேசத்திலே சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை எப்படியெல்லாம் அடக்குமுறையிலே கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் முதலிலே போட்ட பல கூச்சல்களிலே பிரதான ஒரு ஸ்லோகன் என்ன தெரியுமா? பேலே முசல்மான் பாத்மே இசாய். முதலிலே முஸ்லிம்கள், பின்பு கிறிஸ்துவர்கள் என்று பல நாட்களாக அந்த இந்துத்துவ சங் பரிவார் கூட்டங்கள் கூச்சல் போட்டன. அதை போலவே இன்று அவர்கள் இஸ்லாமியர்களை கடுமையாக அவர்கள் தாக்கி பல காரியங்களை செய்து விட்டார்கள். பிறகு இப்பொழுது கிறிஸ்துவரிடத்திலே வந்திருக்கிறார்கள். பல காரியங்கள் கிறிஸ்துவர்களுக்கு அச்சுறுத்தும்படியாக, கிறிஸ்துவர்களை பயமுறுத்தும்படியாக இன்று இந்தியாவின் பல மாநிலங்களிலே 10 மாநிலங்களுக்கு மேலாக இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை போட்டு கிறிஸ்துவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். लालच से करवाए गए धर्म परिवर्तन पर सख्त कार्रवाई हो सकेगी। न सिर्फ मुकदमा दर्ज होगा बल्कि दोषियों को कड़ी सजा भी मिलेगी। सजा और जुर्माने से जुड़े नियम। धर्म परिवर्तन का दोषी पाए जाने पर न्यूनतम 5 वर्ष की सजा होगी। धोखे से धर्म परिवर्तन करवाने पर 7 से 14 साल तक की जेल होगी। नाबालिग, महिला, SC, ST और विशेष योग्यजन को कपटपूर्ण तरीके से धर्म परिवर्तन करवाने पर 10 से 20 साल तक की सजा। दोषियों पर 10 लाख का जुर्माना होगा। सामूहिक धर्म परिवर्तन पर आजीवन कारावास की सजा। सामूहिक धर्म परिवर्तन के दोषियों पर 25 लाख का जुर्माना। एक बार दोषी पाए जाने के बाद दोबारा से अपराध दोहराने पर आजीवन कारावास और 50 लाख रुपए तक जुर्माना। धर्मांतरण के लिए विदेशी या अवैध संस्थाओं से धन प्राप्त करने वाले व्यक्तियों को न्यूनतम 10 साल से 20 वर्ष तक के कठोर कारावास, साथ ही न्यूनतम 20 लाख रुपए के जुर्माने की सजा होगी। धर्मांतरण से जुड़े सभी अपराध गैर जमानती होंगे। ऐसे मामलों में आरोपियों को आसानी से जमानत नहीं मिलेगी। ऐसे मामलों की सुनवाई सेशन न्यायालय में होगी। बता दें कि पिछले मानसून सत्र में ये बिल पारित हुआ था। இந்த சட்டத்திற்கு எந்த பிணையும் கிடையாது. அவள் கைது செய்யப்பட்டால் அதன் ஜாமீன் வாங்க முடியாது. இதற்காகத்தான் போன மாதம் உச்ச நீதிமன்றத்திலே இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மக்களை எல்லாம், அந்த கேஸ்களை எல்லாம் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்திலே சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்லி இன்னும் 2-3 வாரத்திலே அதற்கு ஒரு தீர்ப்பு வரப்போகிறது. இதற்கு முன்பாக ஏன் இந்த ராஜஸ்தானுடைய இந்த காரியத்தை நான் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இதில் இருக்கிற காரியம் மிக கொடுமையானது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பஜன்லால் சர்மா என்கிற முதலமைச்சர் தன்னுடைய சட்டமன்றத்தை கூட்டி ஒரு புதிய சட்டத்தை, அந்த இருந்த பழைய கட்டாய மதமாற்ற தடை சட்டத்திலே சில பிரிவுகளை அவர் உள்ளிழைக்கிறார். அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த மதமாற்ற தடை சட்டம் எவ்வளவு கொடுமையானது என்பதை குறித்து தான்
நீங்கள் சரியாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். முதல் காரியம் சொல்லுகிறார், மதமாற்ற தடை சட்டத்தில் ஒருவன் கட்டாயமாக உங்களுடைய மதமாற்றினால் அல்லது அவர்கள் அந்த மேஜிஸ்ட்ரேட்டிலோ இல்லை அரசுகிட்டோ அவர்கள் சரியான முறையிலே தகவலை பதிவு செய்து அனுமதி பெறாவிட்டால் 10 வருடங்களிலிருந்து ஆயுள் வரை சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 வருடம் முதல் ஆயுள் சிறைச்சாலை அனுபவிப்பார்கள் என்று ஒரு சட்டத்தை இணைத்திருக்கிறார்கள். அதில் இரண்டாவது அதில் என்ன என்று சொன்னால், பெண்களையோ தலித் பெண்களையோ சிறுவர்களையோ சிறுமியர்களோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் மதம் மாற்றினால் அவர்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த குற்றத்திற்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த அபராதத்தை கண்டிப்பாக அவளிடத்திலிருந்து வசூல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் வரை அந்த நிறுவனத்திலிருந்து வசூல் செய்யப்படும். இதுல இன்னும் ஒரு படிக்கு மேல் அவர் சொல்லுகிறார், 3வது பெரிய காரியம், அப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்ட இடம் ஒரு திருச்சபையோ வேறு ஏதோ இடமா இருந்தால் அந்த இடம் இடித்து புல்டோசரை வைத்து தரைமட்டமாக்கப்படும். அந்த அவருடைய திருச்சபையாக இருக்கலாம், இல்லது ஒரு கட்டணமாக இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு இடமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இடித்து விடுவோம் என்று அந்த சட்டத்தில் ஒவ்வொரு சரத்தாக சொல்லப்படுகிறது. இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ராஜஸ்தானில் போட்டதில் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலிலே மதமாற்ற தடை சட்டம் என்பதை குறித்து யார் வேண்டுமென்றாலும் புகார் கொடுக்க முடியாது. புகார் கொடுப்பதற்கு ஒரு வரைமுறை இருந்தது. பாதிக்கப்பட்டவர் குடும்பத்திலிருந்து தான் அந்த புகார் மனுவையும் அதை அளிக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆனால் இந்த மாற்றப்பட்ட இந்த காரியத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம், யார் வேண்டுமானால். இதனால் என்ன நடக்கும், ஒரு இடத்துல நடந்த ஒரு நிகழ்வை இவர்கள் தவறாக சித்தரிக்க வேண்டும் என்றால் இந்த இந்துத்துவ கும்பல்கள் யார் எந்த பாதிரியார் மேல் வேண்டாலும் எந்த சர்ச்சு மேல் வேண்டுமென்றே கூட இவர்கள் புகார் கொடுக்கலாம். அப்படி புகாரை எடுத்து அவர்கள் விசாரித்து தண்டிக்கப்படலாம். ஆகவே தான் சொல்லுகிறோம், இது கடுமையான சட்டம். 2வது காரியம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது என்று சொல்லப்படுகிற இடத்துல இருக்கிற அந்த பொருளாதார ரீதியான பொருட்கள், அவருடைய உடைமைகள், திருச்சபைகள், காரியங்கள், அவருடைய சொத்துக்களை எல்லாம் உடனே முடக்கி விடலாம், உடனே அபகரித்து விடலாம், உடனே அதை தடை செய்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சரத்தும் இதுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இது திருச்சபைக்கு மிகவும் ஆபத்தான ஒன்று. அதை நாம் கவனிக்க வேண்டும். இது ஏன் இதை மிகவும் கடுமையான சட்டம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சரத்துகள் இதில் அதிகமாக உள்ளது. இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ராஜஸ்தானில் போட்டதில் இன்னொரு கொடுமையான காரியம் என்னவென்றால், ஒருவேளை கிறிஸ்துவ திருமணங்கள் நடைபெற்றிருக்கும் என்று சொன்னால், அந்த திருமணங்களிலே அவர்கள் மதமாற்றிருக்கிறார்கள் என்று கருதினால், முதலாவது அந்த திருமணத்தை டைவர்ஸ் செய்துவிட வேண்டும், விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்று கோர்ட்டுக்கு அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அது எந்த திருமணத்தை அவர்கள் தடுக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரு காரியத்தை வைத்து கிறிஸ்துவர்களை அவர்கள் அச்சுறுத்தி அவர்களை பிரித்து விடுவார்கள். இதுவும் மிக கொடுமையான விஷயம். இதையும் நாம் கவனித்து கருத்திலே கொள்ள வேண்டும். இதில் கொடுமையான விஷயங்களை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள். இவர்கள் எதை வேண்டாம் செய்வார்கள் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இது ஒவ்வொன்றாக இதில் பேசப்படுகிறது. ஆயுள் தண்டனை என்பது இவர்கள் வழக்குகளை போட்டுவிட்டால் அந்த வழக்குகளுக்கு பிணை கிடையாது, முன்ஜாமீன் கிடையாது. அவர்கள் எத்தனை நாள் சிறையில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எந்த விளக்கமும் இல்லை. அங்கே இருக்கிற ராஜஸ்தானில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் கிறிஸ்துவர்களை எப்படி அச்சுறுத்திருப்பார்கள். ஒருவர் இந்த குற்றத்தை ஒரு வாட்டி செய்துவிட்டால் மன்னிப்போம் என்றது கூட இல்லை. மறுபடியும் செய்தால் என்றால் ஆயுள் முழுவதும் அவருக்கு சிறைச்சாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நிரூபிப்பார்கள், எப்படி வழக்காடுவார்கள் என்பதை குறித்தோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த கருத்தும் சொல்லப்படவில்லை. இதைத்தான் அங்கு இருக்கிற அந்த சட்டமன்றத்திலே மிக கடுமையாக அதை போராடி அதை எப்படியும் தடுத்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணி கூட அது சட்டமாக ராஜஸ்தானிலே இயற்றப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு காரியத்தை அவங்க சொல்றான், வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெற்று நடத்துகிற என்ஜிஓக்கள் என்று சொல்ல கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள், அவர்கள் சோஷியல் ஒர்க் செய்யலாம், பொதுப்பணி எதுனா செய்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட என்ஜிஓக்கள் நிறுவனங்கள் இப்படிப்பட்ட மதமாற்றத்தில் ஈடுபட்டது என்று தெரிந்தால் அந்த என்ஜிஓக்கள் நிறுவனத்தில் இருந்தவர்கள் எல்லாரையும் ஆயுள் சிறைக்கு உட்படுத்துவோம். அந்த இதில் பணம் எடுக்கப்பட்டால் அந்த நிறுவனம் மூடப்பட்டு விடும்.
அவளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா லைசன்ஸும் கேன்சல் பண்ணப்படும் என்று இப்படி மிகப்பெரிய அந்த தண்டனை, அதுக்கும் 10 to 20 வருடம் அதில் வேலை செய்கிறவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை என்றெல்லாம் இந்த சட்டம் விரிவாக 5 ஷரத்துக்களை முன்வைத்து இது இந்த புதிதாக மாற்றப்பட்ட புதிய கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்று அதற்கு பேசப்படுகிறது. இதைத்தான் அவர்கள் வேகமாக கடந்த மாதம் கொண்டு வந்தார்கள். இந்த மாதத்துக்குள்ளாக எப்படியும் அதை அவர்கள் சட்டமாக மாற்றிவிடுவார்கள் என்று அவர் நம்புகிறார்கள். இதற்காகத்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்தான் ஏன் ஆரம்ப காலகட்டத்திலே நாம் இதை எதிர்க்க வேண்டும். இது ராஜஸ்தானிலே மட்டும் இது பாஸ் ஆகிவிட்டது என்பதால் அல்ல, இது அங்கு அது முழுமையாக வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் 10 மாநிலத்திலே இந்த சட்டமன்றத்திலே இப்படிப்பட்ட தீர்மானங்களை மறுபடியும் நிறைவேற்றி அவர்கள் மும்பை, அவர்கள் மகாராஷ்டிரா மற்றும் இருக்கிற யூபி, சத்தீஸ்கர் போன்ற பல மாநிலங்களிலே இதை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அமுலுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். இது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு போராட்டமாக கிறிஸ்துவுக்கு இருக்கும். எனவே திருச்சபை மக்கள் இதற்காக நன்றாக செபிக்க வேண்டும். இதற்கு ஊழியக்காரர் நன்றாக செபிக்க வேண்டும். அந்த பகுதியிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது அவர்களோடு நாம் ஒன்றுபட்டு நின்று அவர்களை விடுதலை ஆக்க நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், இதற்காக நீங்கள் அதிகமாய் செபியுங்கள். இதற்காகத்தான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். அரசியல் அதிகாரம் இல்லாமல் தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே நாம் எதிர்த்து நிற்க முடியவில்லை, எதிர்த்து பேச முடியவில்லை. நமக்காக சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் பேசுவதற்கு ஒரு ஆள் இல்லை. இவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த தேசத்திலே சட்டமாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்களுக்கு சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். எதிர்வரும் நாளிலே இந்திய தேசத்திலே நாம் விடுதலையோடு நம் தேவனை ஆராதிக்கவும் நாம் மிகப்பெரிய ஊழியங்களை இங்கே செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக அரசியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலுக்குள்ளாக வர வேண்டும். கிறிஸ்துவ அரசியல் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் வருகிற நாட்களிலே வேலை ஊழியங்களையும் நம்முடைய காரியங்களையும் இங்கு லகுவாக செய்ய வேண்டும் என்றால் அரசியல் பின்புலம் நமக்கு தேவை என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.